ஒரு பெரிய பாலைவனத்துல ஒரு அழகான ரோஜா செடி இருந்துச்சு. அந்த ரோஜா செடிக்கு தன்னோட அழகை பத்தி ரொம்ப பெருமை. இந்த உலகத்திலேயே நம்ம தான் ரொம்ப அழகான செடி, நம்மளை விட அழகு வேற யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி தன்னோட அழகை நினைச்சு கர்வமா இருந்துச்சு. அதே ரோஜா செடிக்கு பக்கத்துல ஒரு கேக்டஸ், அதாவது ஒரு கள்ளி செடியும் இருந்துச்சு. அந்த கள்ளி செடியை இந்த ரோஜா எப்ப பார்த்தாலும் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. நீ பார்க்கவே ரொம்ப அசிங்கமா இருக்க, உன் மேலெல்லாம் முள்ளு முள்ளா இருக்கு, நீ பக்கத்துல இருக்கிறதுக்கு உனக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ரோஜா அந்த கள்ளிச்செடியை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா அந்த கள்ளிச்செடியோ எதுவுமே பதில் சொல்லாம அமைதியாவே இருந்துச்சு. கொஞ்ச காலத்துல கோடை காலம் வந்துச்சு. அந்த கோடை காலத்துல பாலைவனம் முழுவதுமே வறண்டு போச்சு. செடிகளுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியே இல்லை. இந்த ரோஜா செடி கொஞ்சம் கொஞ்சமா வாடத் தொடங்குச்சு. அதோட அழகான இதழ்கள்லாம் உலர்ந்து அதோட பசுமையான நிறமும் மாற ஆரம்பிச்சிச்சு. அப்போ ஒரு சிட்டுக்குருவி அந்த கள்ளி செடியில உட்காந்துச்சு. அந்த கள்ளி செடியில இருந்து தண்ணியை உறிஞ்சு குடிக்க ஆரம்பிச்சு. இதை பார்த்த உடனே இந்த ரோஜாவுக்கு ரொம்பவே ஆச்சரியம். இந்த பாலைவனத்துல தண்ணி இல்லாம நம்ம கஷ்டப்படுறோம், ஆனா இந்த சிட்டுக்குருவி அந்த கள்ளி செடியில இருந்து தண்ணியை உறிஞ்சு குடிக்குது, இந்த கள்ளி செடியும் எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லி இந்த ரோஜாவும் அந்த கள்ளி செடி கிட்ட, எனக்கும் கொஞ்சம் தண்ணி தர முடியுமா, நானும் ரொம்ப வறண்டு போய் உலர்ந்து போய் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேக்குது. உடனே அந்த கள்ளி செடியும் கருணையோட எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுது. இப்பதான் அந்த ரோஜா செடி தன்னோட தவற உணருது. இவ்வளோ நாள் அழகுதான் எல்லாம் அப்படின்னு நினைச்சோம், ஆனா அந்த அழகை வச்சு எந்த பயனுமே இல்லை. மனிதர்களை அவர்களோட வெளிப்புறத்தை மட்டும் வச்சு நம்ம ஒருபோதும் மதிப்பிடக்கூடாது அப்படிங்கிறத இந்த ரோஜா செடி உணர்ந்து கொள்ளுது.